வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஊசுடு தொகுதி புதிய குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதி கேட்டு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் வாக்குவாதம். 2 நாட்களில் கோப்பிற்கு அனுமதி தராவிட்டால் தொகுதி மக்களுடன் தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரிக்கை. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்திரா நகர் தொகுதி பயனாளிகளுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிரகத்தின் சார்பில் நடைபெற்ற சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து சித்தர்கள் குறித்த ஆய்வு நூலை வெளியிட்டார். ஊசுடு தொகுதியில் புதிய குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதி கேட்டு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் சாய் ஜே சரவணகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தனது மனைவி பிரபாவதி மற்றும் தொகுதி மக்களுடன் புதுச்சேரியில் உள்ள உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு துறை இயக்குனர் சக்திவேல் இல்லாததால் துணை இயக்குனர் ரத்னா அலுவலகத்திற்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஊசுடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் புதிய குடியிருப்புகள் உருவாகியுள்ளன. இந்த குடியிருப்புகளுக்கு சாலை, வாய்க்கால், மின்விளக்கு அமைக்க ரூபாய் 4 கோடி கேட்டு கோப்பு அனுப்பியும் இன்னும் உள்ளாட்சித்துறை அனுமதி தரவில்லை. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொள்ள இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு 2வது தவணையாக ரூபாய் 1.60 லட்சமும் 12 நபர்களுக்கு 3வது தவணையாக தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 8.40 லட்சமும் மொத்தமாக ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொள்ள இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு 2வது தவணையாக ரூபாய் 1,60,000ம் 12 நபர்களுக்கு 3வது தவணையாக தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 8,40,000ம் மொத்தம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் சிவா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிரகத்தின் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிரகத்தின் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கு ஏற்றி ஆய்வரங்கத்தை தொடங்கி வைத்து சித்தர்கள் குறித்த ஆய்வுக்கோவை நூலை வெளியிட்டார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலை பண்பாட்டுத்துறை மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், அமைச்சர் ஜான்குமார், தமிழறிஞர் ஆதிகேசவன், தமிழ் வளர்ச்சி சிரகத்தின் சிறப்பு பணி அதிகாரி கலைமாமணி முனைவர் வாசுகி ராஜாராம், ஆய்வறிஞர்கள் மற்றும் திரளான கல்லூரி மாணவ மாணவியர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்றது. மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கிருமாம்பாக்கம், சேலியமேடு, பரிக்கல்பட்டு, இருளன் சந்தை, மணமேடு, பனையடிக்குப்பம், TN பாளையம், அபிஷேகப்பாக்கம், ஊசுடு, சுத்துக்கேணி ஆகிய 10 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. திட்டத்தை செயல்படுத்த மாநில, மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்திற்கு கலெக்டர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், சப் கலெக்டர் இஷிதா ரதி முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் டிஎன் பாளையம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய கிராமங்களின் கிராம வளர்ச்சி திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கலெக்டர் குலோத்துங்கன் மாவட்ட குழுவினருக்கு விளக்கி கூறினார். மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட 2 கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததோடு மீதமுள்ள 8 கிராமத்திற்கு 1 மாத காலத்திற்குள் கிராம வளர்ச்சி திட்டத்தை இறுதி செய்து சமர்ப்பிக்குமாறு அந்தந்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய 55ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கும்பம் பல்லயம் வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலியுக பராசக்தி அன்னை ஆலய அருள்மிகு சர்வசக்தி விநாயகர், பாலமுருகன், துர்க்கை, காத்தவராயன் சுவாமி நவக்கிரக ஆலயத்தில் 55ஆம் ஆண்டு ஆடி உற்சவ திருவிழா கடந்த 17ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சக்தி கரகம் புறப்படுதல் நிகழ்ச்சி நடைபெற்று அபிஷேகமும் ஆராதனையும் பார்சாகை அளித்தலும் நடைபெற்றது. இரவில் கும்பம் பல்லயம் வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான வழிபாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து இன்று இரவு அன்னை திருவீதி உலாவும், நாளை ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள 101 வருட பாரம்பரியம் மிக்க கர்நாடகா வங்கி மற்றும் யுனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் அமைந்துள்ள 101 வருட பாரம்பரியமிக்க கர்நாடகா வங்கி மற்றும் யுனிவர்சல் சோம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை கிளை மேலாளர் அரவிந்தன் மற்றும் உதவி கிளை மேலாளர் பெபின் பேபி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த மருத்துவ முகாமில்
பீவெல் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களுடன் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ பரிசோதனையும் மற்றும் டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களுடன் கண் பரிசோதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள், வங்கி நிர்வாகிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுக்காரிபாளையம் அரசு தொடக்கப் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி, மாணவர்களுக்கு காலணிகள், கல்வி உபகரணங்களை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வழங்கினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியை சேர்ந்த சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி, மாணவர்களுக்கு காலணிகள், நோட்டு புத்தகங்களையும் வழங்கினார். விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், பிசிசி நடராஜன், ஜெயபால், சுந்தரமூர்த்தி, கார்த்திகேயன், அமிர்தராஜ், மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவபிரகாசம், கோதண்டபாணி, வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் முருகன், வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசாமி, சேகர், ரவி, தட்சிணாமூர்த்தி, பன்னீர்செல்வம், குப்புசாமி, லோகநாதன், வெங்கடேசன், திலோத் கணேசன், பிரகாஷ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் மின்கோளாறை சரி செய்ய வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அமைச்சரிடம் மனு வழங்கினார். ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் நிலவி வரும் மின்கோளாறு மற்றும் சீர்கேடுகளை களைந்திட நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் மின்துறை அமைச்சர், மின்துறை முதன்மை பொறியாளர், செயற்பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு கிராமத்தில் இயங்கி வரும் மின் நிலையம் கடந்த 2005ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. இதில் உள்ள பிரேக்கர் மற்றும் பிளீடர் போன்ற உபகரணங்கள் முழுமையாக பழுதடைந்து பயன்பாட்டுக்கு உகந்த நிலையில் இல்லை. டிசி ஜெனரேட்டர் இயங்காத காரணத்தினாலும் மின் அழுத்தங்களை எடுத்துச் செல்லும் மின்மாற்றிகள் மற்றும் மின்கடத்திகள் மிகவும் லாயக்கற்ற நிலையில் இருந்து வருகிறது. இதனால் கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, பெருங்களூர் மற்றும் தனத்திமேடு உள்ளிட்ட மின் ஆளும் கிராமங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் இரவு பகல் என பல நேரங்களில் மின்தடை ஏற்படுகிறது. குழந்தைகளும் முதியவர்களும் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. எனவே தாங்கள் போர்க்கால அடிப்படையில் கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் உள்ள அனைத்து மின் உபகரணங்களையும் புதியதாக மாற்றிடவும், பெருங்களூர் மற்றும் தனத்துமேடுக்கு தனி சுவிட்ச் அமைத்திடவும், தடையற்ற மின்சாரம் விநியோகம் செய்திட ஏம்பலம் தொகுதி மக்கள் சார்பாக தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய லட்சுமிகாந்தன் மனு அளித்தார். இதற்கு மின்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் ஒரு வாரத்திற்குள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், விரைவில் கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் நிரந்தர இளநிலை பொறியாளர் நியமிக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இந்த சந்திப்பின் போது கரிக்கலாம்பாக்கம் கிராம முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம், பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் 42ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம், பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களின் 42ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் மயில் வாகனம், சிம்ம வாகனம், சூரிய பிரபை உள்ளிட்ட மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாகனங்களில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் 5ஆம் நாள் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர்பவனியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் நாகமுத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், முருகன், வள்ளி தெய்வானை சமேதர்களாகவும் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 5ஆம் நாள் உபயதாரர்களான கௌரவ தலைவர் சந்திரசேகரன், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் வைத்தி என்கிற ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்தின பாரதி,
துணை செயலாளர் சித்தானந்தம் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், பாபு, மேகநாதன், காமராஜ், விவேக் உள்ளிட்ட 5ஆம் நாள் உபயதாரர்கள், ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 28 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு தவணை தொகைக்கான ஆணையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், கள ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, துணை தொகுதி செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் KVR ஏழுமலை, அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, மூர்த்தி, காசிநாதன், மிலிட்ரி முருகன், சரவணன், முருகேசன், வரதராஜன், சராபுதீன், சுரேஷ், பாலகுரு, கலைமணி, சுல்தான், கமால் பாஷா, ராமஜெயம், ராஜேந்திரன், கோவிந்தராஜ், நடராஜன், முருகன், அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நயினார் மண்டபம் நாகாத்தம்மன் ஆலய 42ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு 3000 பேருக்கு நடைபெற்ற அன்னதான விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களின் 42ஆம் ஆண்டு செடல் உற்சவம் கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாகமுத்து மாரியம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டு பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினார்கள். இன்று செடல் திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதான குழு சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதான விழா நடைபெற்றது. இந்த விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அன்னதான குழு தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் நாகாத்தம்மன் ஆலய செடல் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிரதர்ஸ் சார்பில் அன்னதான விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். ஊசுடு தொகுதி புதிய குடியிருப்புகளுக்கு அடிப்படை வசதி கேட்டு உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் வாக்குவாதம். 2 நாட்களில் கோப்பிற்கு அனுமதி தராவிட்டால் தொகுதி மக்களுடன் தலைமை செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரிக்கை. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்திரா நகர் தொகுதி பயனாளிகளுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் தவணை தொகை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் நடைபெற்ற சித்தர்கள் இலக்கிய மாநாட்டு ஆய்வரங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து சித்தர்கள் குறித்த ஆய்வு நூலை வெளியிட்டார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.